Charlie, Charlie, are you there? வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல 5 தரமான ரீஜனல் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வேற லாங்குவேஜ் படமா இருந்தாலும் சரி, இந்த படங்கள்லாம் தமிழ்லயே இருக்கு, அதுவும் யூடியூப்லயே இருக்கு. தந்தி ஒன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல தான் அவைலபிளா இருக்கு. நான் என்னென்ன படங்கள்ன்றதா சொல்றேன், அதோட பிளாட்டை சொல்றேன். எந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாருங்க. இந்த படத்தை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்கையும் உங்களுக்கு தரேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு மரிச்சி அப்படின்றது. இது ஒரு கன்னட படம் தான். இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி இந்த படம் தந்தி ஒன் சேனல்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ட்ரெக்கிங்காக நிறைய பேர் காட்டு பகுதிக்கு வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு மர்ம நபர் அந்த பொண்ணை சாவடிச்சிடுறாரு. இறந்து போனவங்க ஒரு டாக்டரா இருப்பாங்க. இப்ப ரெண்டாவது ஒரு பீச் நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு டாக்டர் மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. சாவடிக்கிறான் பாத்தீங்களா, அவன் க்ளூ மாதிரி சில விஷயங்களை விட்டுட்டு போறான். இந்த கேஸ் நம்ம ஹீரோவோட கைக்கு வருது. நம்ம ஹீரோவோட பேரு பைரவ் அப்படின்றது. பைரவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா ரீசெண்டா அவரோட ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. ஒய்ஃப் இறந்து போனதை நினைச்சு கொஞ்சம் கவலையில இருக்காரு. அப்படி இருந்தவர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இறந்து போனவங்களும் டாக்டரு, ரெண்டாவது இறந்து போயிருக்கவரும் டாக்டரு. எதனால டாக்டரை மட்டும் குறி வச்சு கொள்றான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இதை தாண்டி ரெண்டு ஸ்பாட்லயும் ஒரு பொருளை விட்டு போயிருப்பான். அந்த பொருள் மூலியமா என்னதான் சொல்ல வரான், அடுத்து யாரை கொலை பண்ண போறான் அப்படின்ற க்ளூவை தான் நமக்கு தரானா, இது மூலியமா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த க்ளூ மூலியமா இவங்க கில்லரை நெருங்கினாங்களா, அந்த கில்லர் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கோட கொண்டு போயிருப்பாங்க. விசாரணை சீன் எல்லாமே சூப்பரா போகும். இந்த படம் தமிழ்லயே இருக்கு. நிச்சயமா ஒரு வாட்டி இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு பட்டாபிராமன் அப்படின்றது. இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். மலையாளத்துல இந்த படம் 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. இப்ப தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க. தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயராம் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி மியா ஜார்ஜ் ஒரு முக்கியமான ரோலை பண்ணிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ ஜெயராம் இருக்காரு பாத்தீங்களா, ஃபுட் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கறாரு. இவரோட வேலையில ரொம்ப நேர்மையா இருப்பாரு. இந்த மாதிரி நேர்மையா இருக்கிறதுனால இவருக்கு சில பிரச்சனை எல்லாம் வருது. அதை தாண்டியே இவர் வேலையில ரொம்ப நேர்மையா தான் இருந்துட்டு இருக்காரு. ஏறக்குறைய ஹீரோக்கு 40 வயசு ஆக போகுது. இருந்தாலும் கல்யாணம் ஆகாம இருக்கு. இவர் வீட்டுக்கு எதிர தான் மியா ஜார்ஜ் இருப்பாங்க. மியா ஜார்ஜுக்கு இவரை பிடிச்சிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இவருக்கு வேற ஒருத்தங்களை தான் பிடிச்சிருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதனால மியா ஜார்ஜ் கோவப்படுறாங்க. இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ கல்யாணம் பண்ணாரு பாத்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. அவங்களை எப்படியாவது மாத்தி ஹீரோவை டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி மியா ஜார்ஜ் ஒரு பிளான போடுறாங்க. அந்த ஒய்ஃப் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்கல்ல, அவங்களை எப்படியாவது மாடர்ன் டைப்பா மாத்தணும், அது மூலியமா ஹீரோக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில வேலையெல்லாம் பண்றாங்க. ஹீரோவும் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ மறைஞ்சுதான் ஒரு இடத்துல இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து போலீஸுங்க இவரை அரெஸ்ட் பண்றாங்க. உன் ஒய்ஃபை நீ தான் கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி தான் அரெஸ்ட் பண்றாங்க. நாளா என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணலன்னு இவர் எவ்வளவோ சொல்றாரு. ஆனா போலீஸ் ஏத்துக்காம இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆனா ஆடியன்ஸ்க்கு நடுவுல ஒரு வருஷம் என்ன நடந்தது அப்படின்றத காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நடுவுல ஒரு வருஷம் என்ன நடந்ததுன்றத காட்டுறாங்க. ஒய்ஃபுக்கும் இவருக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனை வந்தது, இவர் தான் ஒய்ஃபை கோவப்பட்டு கொலை பண்ணாரா, இல்ல இவர் கொலை பண்ணாம வேற யாராவது கொலை பண்ணிட்டு ஹீரோவை மாட்ட வைக்க ட்ரை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த படத்துல பதில் சொல்லியிருப்பாங்க. பாதி முழுக்க இந்த படத்தை காமெடி படம் மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படத்தை த்ரில்லர் படம் மாதிரி மாத்துவாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. தந்தி ஒன் சேனல்ல தான் இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு ட்ரூ அப்படின்றது. 2021 தெலுங்குல வெளியான படம் தான் இது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை இப்ப தமிழ்ல டப்பிங் பண்ணிருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஊர்ல பெரிய ஆளா இருப்பாரு. அந்த அப்பா மர்மமான முறையில இறந்து போயிருந்தாரு. தகவல் கேள்விப்பட்டு ஹீரோ ஊருக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். அதுக்குள்ள அப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் அம்மாவே செஞ்சிருவாங்க. அம்மா கிட்ட அப்பா எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. மழை நேரமா இருக்கும், ஒயர் இருக்கு பாத்தீங்களா, தண்ணியில படுற மாதிரி இருந்திருக்கும். அதை விலைக்கு போடணுன்ற மாதிரி அப்பா எடுக்க ட்ரை பண்ணிருப்பாரு. ஷாக் அடிச்சுதான் இறந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி தான் அம்மா சொல்றாங்க. ஹீரோவும் அந்த ஸ்பாட்டை பார்க்கணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கூட அந்த ஸ்பாட்டை பார்க்கறதுக்காக போறாரு. அப்படி போனவருக்கு நிறைய சந்தேகம்லாம் வருது.
அப்பா ஒயரை தூக்கும் போது ஷாக் அடிச்சு இறந்து போல, அவர் வேற எப்படியோ இறந்திருக்காரு, அவர் யாரோ திட்டமிட்டு கொண்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பாடியை இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க, அப்பாவை கொன்னது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஊர்ல அப்பாக்கு பிடிக்காதவங்களா இருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி விசாரிக்கிறாரு. இவருக்கு சந்தேகம் வர இடத்துல எல்லாம் கேமராவை செட் பண்ணி பாக்குறாரு. அந்த கேமராவெல்லாம் செட் பண்ணது மூலியமா இவருக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. இது மூலியமா அப்பாவை யாரு கொன்னாங்கன்றத கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். அப்பாவை யாரு கொன்னான்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா கண்டுபிடிச்ச ஹீரோவால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்படி யாரதான் குற்றவாளியா இவர் கண்டுபிடிச்சாருன்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படம். ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஓவரால் லென்த்தே 1.5 மணி நேரம் மட்டும்தான். ரொம்ப ஸ்பீடா முடியக்கூடிய படம். கிரைம் த்ரில்லர் படம்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படமும் தந்தி ஒன் சேனல்ல தான் அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு கூடாஷா அப்படின்றது. இந்த படம் 2018 மலையாளத்துல வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை காட்ஃபாதர் என்ற பேர்ல தான் தமிழ்ல டப்பிங் பண்ணிருக்காங்க. தந்தி ஒன் சேனல்ல தான் இந்த படமும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். இந்த படத்துல ஹீரோவோட பேரு ஜாய் அப்படின்றது. ஜாயை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அதே மாதிரி ஜாய் என்ன வேலை பாக்குறாருன்னா கூலிக்காக கொலை பண்ற வேலை தான் பாக்குறாரு. இவர் கூடிய ஆண்டனின்ற ஒரு பையனும் இருக்கான். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஒரு நாள் நைட்டு பார்த்தா இவரோட பொண்ணு காணாம போயிடுறாங்க. ஒரு பெரியவர் தான் அந்த பொண்ணை தூக்கி வச்சிருக்காரு. அப்படி தூக்கி வச்ச பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, என் பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணி சாவடிச்சிட்டான், அவன் கதையை நீ முடிக்கணும், முடிச்சா மட்டும்தான் உன்னோட பொண்ணை விடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் முடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த பெரியவரும் இவன் தான் என்னோட பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சான்ற மாதிரி ஒருத்தனை காட்டுறாரு. காட்டுறது வேற யாரையும் இல்ல, ஆண்டனியை தான். அதாவது இவர் கூடிய ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த வேலையை பண்ணதா சொல்றாரு. நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, இவன் ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கான், அதனால இவனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ணி ஆண்டனியை சாவடிச்சிடுறாரு. அப்படி சாவடிச்ச எல்லாமே இவருக்கு கனவு மாதிரி வருது. இவர் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. உண்மையிலேயே இந்த மாதிரி சம்பவம் நடந்ததா இல்லையான்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப ஆண்டனியை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே ஆண்டனி இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்றாங்க. அப்ப நடுவுல 1 வருஷம் நம்ம லைஃப்ல என்னதான் ஆச்சுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஏன்னா நடுவுல 1 வருஷம் என்ன ஆச்சுன்றது இவருக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டனியை ஒரு பெரியவர் கொல்ல சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பெரியவரை பார்த்தாதான் நம்ம கேள்விக்கான பதில்லாம் தெரியும்னு நினைக்கிறாரு. அந்த பெரியவர் யாரு என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்ச ஹீரோ 1 வருஷம் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு 8 அப்படின்றது. இது ஒரு மலையாள சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். இந்த படமும் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். மேத்யூ அப்படின்ற ஒரு நபர் வீட்டுல தனியா இருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் பொண்ணெல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேருமே ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதனால தான் மேத்யூ மட்டும் வீட்டுல தனியா இருக்காரு. மேத்யூ வீட்டுல தனியா இருக்கும் போது ஒரு மர்ம நபர் வீட்டுக்குள்ள வரான். வந்தவன் மேத்யூவை சாவடிச்சிடறான். சாவடிச்சவன் மேத்யூவை போட்டோ எடுத்து வேற யாருக்கோ அனுப்பி வைக்கிறான். யாருக்கு அனுப்பி வச்சான் அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப போலீஸ் விசாரணைக்காக வராங்க. மேத்யூவை யாரு கொலை பண்ணிருப்பான்ற ஆங்கிள் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. மேத்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. மேத்யூ கடைசியா கூட அவர்கிட்ட தான் போன்ல பேசியிருக்காருன்னு தெரிய வருது. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட போய் பாப்போம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்ல சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. மேத்யூ என்னடானா கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே நாள் அவரோட ஃப்ரெண்ட் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. ஒரே நாள்ல எதுக்காக 2 பேருமே சாகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேத்யூவுக்கு தான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்றாங்க. சந்தேகப்படுற ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரணை பண்றாங்க. கடைசியில இவங்க 2 பேர் எதனால இறந்து போயிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஓவரால் லென்த் 70 நிமிஷம் மட்டும்தான். ரொம்ப ஷார்ட்டாவும் கிறிஸ்பாவும் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை பார்த்திருக்கீங்க, அந்த படங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லுங்க. பார்க்கணும்னு நினைக்கிற மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எந்தெந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாம் போடலாம்னு சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் போடுறேன்.